சென்னை சோழிங்கநல்லூரில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஆடம் வழங்க கேட்போம். ஆடம், விரிவான தகவல்கள். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்தும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓயமாக்கலில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரப்பாக்கம், கொக்கியம் மதுகுப்பா பகுதிகளில் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மழைநீர் வடிகால் பணிகள், சீரமைப்பு பணிகள் குறித்து நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கொக்கியம் மது மற்றும் மழைநீர் வடிகால் சீரமைப்பு இந்த ஆண்டு பருவமழை பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அரசு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சோழிங்கநல்லூர், காரப்பாக்கம், கணினர் பகுதியில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் முதல்வர் கேட்டு அறிந்தார். உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிகாரிகள் வரைபடம் மூலம் சீரமைக்கப்பட்டு வரும் பணிகளை குறித்து மழைநீர் எந்த வழியாக நேரடியாக கடலில் கலக்கும் என்பது குறித்தும் விளக்கம் அளித்தனர். மேலும் கணினர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் சிந்தட்டிக் கபடி கிரவுண்ட் பணிகளையும் பார்வையிட்டார். முன்னதாக ஆசிய கோப்பையில் தங்கம் பதக்கம் பெற்ற கபடி வீராங்கனை கார்த்திகாவுக்கு முதலமைச்சரிடம் விடுத்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இந்த வகையில் நடைபெற்று வரும் இந்த பணிகளை குறித்தும் வீராங்கனை கார்த்திகாவுடன் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது கணினர் பகுதி மக்கள் துணை முதல்வரிடம் உள்ள பிரச்சனைகள் குறித்தும் விரைவில் அதை சரி செய்வதாக துணை முதலமைச்சர் கூறினார். இந்த ஆய்வின் போது மழைக்கால சிறப்பு அதிகாரி IAS அதிகாரி, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.